இது 2020-21க்கான பிஜிடிஆர்பி நடந்த டைமில் 2022ல் இது கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ்க்கான கட் ஆஃப் ஜென்ரல் டர்னில். ஸோ இது இங்கிலீஷ்க்கு 2021 பிஜிடிஆர்பியில் கால்ஃபர் பண்ணது. ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ வருதுங்கிறத இதில் நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் 114 மார்க் இதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதாவது அப்போதைக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது அந்த நேரத்தில் அப்போ கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து 150 மார்க்குக்கு 114 மார்க் ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க ஜென்ரல் ஜிடியில். அரௌண்ட் பார்த்திங்கன்னா 113, 10, 9, 108, 107, 106, 105 வரைக்குமே ஜென்ரல் கேட்டகரியில் வந்திருக்கு. அரௌண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு அதுங்கிறது கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 105 மார்க் வரைக்கும் ஜென்ரல் டர்னில் பார்த்திங்கன்னா 104, 105, 103, 104, 103 இதோட வச்சுங்க 103 மார்க் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்னில் வந்திருக்கு. இது இங்கிலீஷ்க்கான கட் ஆஃப். இது ஜென்ரல் கேட்டகரி. இப்போ பிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 103லேருந்து ரிவர்ஸில் இப்போ எம்பிசி பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 103 மார்க் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது வந்து இப்போதைய கட் ஆஃப் படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. இப்போ தமிழ்மொழி தகுதி தேர்வில் வந்து நிறைய பேர் வந்து ஃபெயிலானவங்க மேஜரில் ரொம்ப பர்ஃபார்ம் அதிகமாக பண்ணாதவங்களும் இருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான். சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு 100, 104 மார்க்கெல்லாம் எடுத்தவங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்க மாதிரி ஜென்ரல் டர்னில் 104, 105 மார்க் எடுத்தவங்கலாம் தமிழில் ஃபெயிலாக போயிருக்கிற சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 150 மார்க்கு அதில் அது ஒரு குவாலிஃபை மார்க்காக இருக்கிறனால அதுலேயும் மாறி இருக்குது. அதனால் இப்போ இதிலேருந்து வர்ற மார்க்கில் கரெக்டாக 9 மார்க்கு இல்லைன்னா வந்து 14 மார்க்கை மைனஸ் பண்ணிடலான்னு வச்சுங்களேன். 9 ஒரு 10 மார்க்கில் இருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து 94 மார்க்கு ஜென்ரல் டர்னுக்கு வரும். ஸோ 10 மார்க்கே நம்ம மைனஸ் வச்சுக்கோம், 15 மார்க் வித்தியாசம் வரும். அப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து 104 மார்க்கு பக்கம் இருக்குன்னா இதில் 15 மார்க்கை மைனஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 90 மார்க் வரும். ஸோ ஜென்ரல் டர்னுக்கு வந்து 90 மார்க் வர்றது தான் வந்து இங்கிலீஷ்க்கான கட் ஆஃபு. அது மாதிரி எம்பிசி பிசி எம்பிசிலன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு வந்து 88, 87 இந்த மார்க் எடுத்திருந்தாலே வந்து எம்பிசி பிசிக்கு வந்து கட் ஆஃப் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் மறுபடியும் எஸ்சி இந்த மாதிரியான கேட்டகரைசேஷனில் பார்த்திங்கன்னா அரவுண்டு எல்லாருக்குமே ஒரு 85, 89, 80 மார்க்கு இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்களா கூட இந்த கேட்டகரைசேஷனில் வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா